வெற்றியின் பெருமிதங்களுக்கு பின்னால் வேதனையின் வடுக்கள் இருக்கத்தான் செய்கின்றன. தந்தை நோயின் பிடியில் சிக்க, தாய் காட்டிலும் மேட்டிலும் உழைக்க 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 494 மதிப்பெண்கள் பெற்று சாதித்திருக்கிறார் தருமபுரி மாணவி ரேணுகா தேவி. கரடு முரடான நிலத்தில் மண் வெட்டும் தாய், படுத்த படுக்கையாய் இருக்கும் தந்தை, வறுமை எழுத்த அதனையும் மீறி திமிரி எழுந்து நிற்கிறார் தருமபுரி மாவட்டம் பூவல்மடுவு கிராமத்தைச் சேர்ந்த ரேணுகா தேவி. நேற்று வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இவர் பெற்ற மதிப்பெண்கள் 494. இந்த மதிப்பெண் தருமபுரி மாவட்டத்திலேயே இவரை முதல் மாணவியாக்கி இருக்கிறது. அப்பா இந்த மாதிரி ஆனதுலேருந்து நான் ஸ்கூல் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். அப்புறம் கஷ்டப்பட்டு படித்து எப்படியாவது நல்ல ஜாபுக்கு போகணுன்னு ஆசை. அதனால் நல்லா படித்து இந்த வருஷம் நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன். நான் +1 மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுக்கணும்னு நினைக்கிறேன். மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் மெடிக்கல் காலேஜில் சேரணும், டாக்டர் ஆகணும்னு ஆசை. அதிக மதிப்பெண் பெற்ற ரேணுகாவின் குடும்பம் இன்று மகிழ்ச்சியில் இருந்தாலும் இந்த சந்தோஷத்திற்கு பின் பல ஆண்டுகால வேதனை ஒளிந்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இவரது தந்தை வெங்கடாசலம் பக்கவாதத்தால் படுத்த படுக்கையாக குடும்ப பொறுப்பையும் மகளின் கல்வியையும் சேர்த்து சுமந்து மகளை தருமபுரி மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவியாக ஆக்கியுள்ளார் ரேணுகாவின் தாய் கவிதா. வீட்டுக்காருக்கு உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறது கூட காசு இல்லை. அதனால் எங்கள் பொண்ணு டாக்டர் படித்து அவங்க அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். தந்தையின் இந்த நிலையால் வேதனையில் உள்ள ரேணுகா, தந்தைக்கு ஏற்பட்ட நோயைப் போல் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இனி வரும் நாட்களில் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மருத்துவராக திட்டமிட்டு படிக்க தொடங்கியுள்ளார். உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத 5 வருஷமாக கை கால் வரதெல்லாம் எதுவும் எந்த இதுவும் இல்லை. சோத்துக்கு கூட நம்ம வாய் பேசுறதெல்லாம் எதுவும் இல்லை. சோத்துக்கெலாம் ரொம்ப கஷ்டம். ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு வேளை குடிச்சும் குடிக்காத இந்த பிள்ளைங்களை நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. குடும்பம் வறுமையில் சிக்குண்டாலும் கல்வி என்ற ஒளியை கையில் ஏந்தி வீரநடை போட்டு வாழ்வை எதிர்கொள்ளும் ரேணுகா தேவி அனைவருக்கும் முன் உதாரணம். தந்தையை காப்பாற்ற நினைக்கும் இவர் அறிவால் போராடி தடைகளை தாண்டி எதிர்காலத்தில் வெற்றி நாயகியாக வலம் வருவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. புதிய தலைமுறைக்காக தருமபுரி செய்தியாளர் விவேகானந்தன்.